السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அளவற்ற அருளும் பேரருளுமிக்க அல்லாஹ்வின் பெயரால் எனது ரமபான் விசேட சொற்பொழிவை துவங்குகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியான யாதும் இல்லை. அவன் தனித்துவமானவன், அவனுக்கு இணை யாதும் இல்லை. அவன் எந்த படைப்புக்குள்ளாலும் நுழையாமலும் படைப்புக்குரிய தன்மைகளை பெறாமலும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவனாகவும் உள்ளான். எல்லா உள்ளங்களும் இதன் அர்த்தத்தை உணர்ந்து நாவுகள் அதை உறுதிப்படுத்தட்டும். எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்பதை உறுதியாக சாட்சி அளிக்கிறேன். அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் ஸலவாத் எனும் கண்ணிய உயர்வும் சலாம் என்ற பேரருள் மிக்க ஈடேற்றமும் நிலைக்கட்டும். நோன்பின் பெருமையும் மகிழ்ச்சிகளும். ஈமானிய உறவுகளே, நோன்பு வெறும் உணவு தவிர்ப்பு அல்ல. இது இம்மையிலும் மறுமையிலும் இரு மகிழ்ச்சிகளை தரும் அரிய பரிசாகும். அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுங்கள். முதலில் முறையான நோன்பின் மூலம் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் எவை என்று பார்ப்போம். நோன்பாளிகளுக்கு இரு மகிழ்ச்சிகள் உள்ளன. உலகில் நோன்பை அல்லாஹ்வுக்காக முறையாக நிறைவேற்றி முடித்ததும் ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி. இது உணவின் சுவை அல்ல. தனக்கு வழங்கப்பட்ட இந்த பாக்கியத்தினால் இதயம் அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்தும் மகிழ்ச்சியால் நிரம்பும். நீங்கள் உணவை சாப்பிடும் தருணம் இது முதல் மகிழ்ச்சி. இரண்டாவது மகிழ்ச்சி மறுமையில் தான் நிறைவேற்றிய முறையான நோன்புகளான நற்செயல்களின் பரிசாக கிடைக்கும் நற்கூலியை காணும் போது ஏற்படும். நீங்கள் முறையாக செய்த ஒவ்வொரு நற்செயலும் நிச்சயமாக நற்கூலியாக திரும்பி வரும். இது உலகில் சாப்பிட்ட உணவுக்கு ஒப்பில்லாத இரண்டாவது மகிழ்ச்சியாகும். அடுத்த விடயமாக நோன்பின் தனித்துவம் எது என்பது பற்றி பார்ப்போம். ஹதீஸ் குதுசி சொல்கின்றது, மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலினதும் நற்கூலிகள் பன்மடங்காக்கப்படும். ஆனால் நோன்பானது எனது பெயரில் மாத்திரம் நிறைவேற்றப்படுவதனால் அதற்கு விசேட நற்கூலியை வழங்குகிறேன். இஸ்லாமிய உறவுகளே, உணவு ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக விட்டு விடுவதை நினைத்தால் அது மிக பெரும் தியாகம். மூன்றாவது விடயமாக ரய்யான் கதவு எனும் நுழைவாயில் பற்றி பார்ப்போம். சுவனத்தில் நோன்பாளர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டுள்ள தனி நுழைவாயில் ரய்யான் ஆகும். இதன் அர்த்தம் யாதெனில், நீங்கள் முறையான நோன்பை நிறைவேற்ற உழைத்தீர்கள், இன்று மதிப்பீடு பெற்றீர்கள். அந்த தருணத்தில் நோன்பாளிகளின் உள்ளங்கள் பெரும் மகிழ்ச்சி அடையும். அல்லாஹ் அப்பாக்கியத்தை எமக்கும் அருள்வானாக. அடுத்த விடயமாக பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் பற்றி பார்ப்போம். நோன்பு திறந்தவுடன் பிரார்த்தனை மறுக்கப்படாத நேரமா. அந்த நேரமானது நாம் முன்பு பார்த்தது போல் எமக்கு இரு வகையான மகிழ்ச்சிகள் பற்றி நினைவூட்டும் தருணமாகும். ஆகவே அந்த நேரத்தை தவறவிடாது பிரார்த்தனைகள் மூலம் நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். இறுதியாக எனது இஸ்லாமிய உறவுகளே, நோன்பை கடைபிடித்தால் இரு வகையான மகிழ்ச்சிகள் எமக்கு உண்டு. ஆகவே அதை பெரும் கூட்டத்தில் எங்களை ஆக்கிக் கொள்ள அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கும் இந்த மகிழ்ச்சிகளை அனுபவிக்க வாய்ப்பை வழங்குவாயாக. எங்களின் பாவங்களை மன்னித்து எமக்கு நற்கூலியை வழங்குவாயாக. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.